Hi students, welcome to கணிதம் புனிதம் exercise 1.3 question number 5. A, B மற்றும் C என்ற பொருள்களின் விலை ஓர் அலகிற்கு முறையே x, y, z ஆகும். என்னென்ன எழுத்து எடுக்கணும்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. P என்பவர் Bயில் 4 அலகுகள் வாங்கி Aயில் 2 அலகையும் Cயில் 5 அலகையும் விற்கிறார். Q என்பவர் Cயில் 2 அலகுகள் வாங்கி Aயில் 3 அலகுகள் மற்றும் Bயில் 1 அலகையும் விற்கிறார். R என்பவர் Aயில் 1 அலகை வாங்கி Bயில் 3 அலகையும் C அலகில் 1 அலகையும் விற்கிறார். இவ்வணிகத்தில் PQR முறையே 15,000 ரூபாய் 1000 மற்றும் ரூபாய் 4,000 வருமானம் ஈட்டுகின்றனர் எனில் A, B மற்றும் C பொருட்களின் ஓரலகு விலை எவ்வளவு என்பதை காண்க. நேர்மாறு அணிகால முறையில் இக்கணக்கை தீர்க்கன்னு கொடுத்துட்டாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்க மாதிரி இதை சமன்பாடாக மாற்றணும். கொடுத்துருக்க கணக்கை 3 இங்கே 3 அலகுகள் 3 பொருட்கள் 3 விற்பனையாளர்கள் எல்லோரும் இருக்கிறதுனால நம்ம இது 3/3 மேட்ரிக்ஸ்னு தெரிஞ்சுக்கிறோம். அப்போ 3 சமன்பாடுகள் வேணும். அதுலேயும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எதுக்கு நம்ம மாறிகள் வேரியபிள் நம்ம அலாட் பண்ண போகிறோம்னா நேராக கேள்வியை பார்க்கணும். என்ன கேள்வி பாருங்கள், நல்லா கவனிங்க. A, B மற்றும் C பொருட்களின் ஓரலகு விலை எவ்வளவு என்பதை காண்க. அப்போ நம்ம அதுக்கு தான் XYZ கொடுக்குறோம். சொல்கிறது புரியுதுங்களா? அது XYZன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த கணக்கில் நீங்கள் இன்னொன்னையும் கவனிக்கணும். என்னென்னா இது கொடுத்துருக்குது 15,000 1000 4000 வருமானம் ஈட்டுகின்றனர். அப்போ வருமானம்னா என்னது? லாபம். அப்போ லாபம் எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை வாங்கி விற்கும்போது தான் லாபம் கிடைக்கும். அதனால் இந்த கணக்கில் நீங்கள் பர்டிகுலராக என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த அலகுலாம் விற்கிறாங்களோ அது நமக்கு ப்ளஸ்ஸு, வாங்கிறது நமக்கு மைனஸ். அது மட்டும் இந்த கணக்கில் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், P என்பவர் Bயில் 4 அலகுகள் வாங்கி அப்படின்னா Bயில் ஒரு அலகு எவ்வளவு ரூபா? Y ருபீஸ். B இப்போ B ஒரு டிவின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டிவி Y ருபீஸ். அப்போ அவர் 4 அலகுகள் வாங்குறார். இந்த கணக்கில் வாங்குறது மைனஸ். அப்போ நம்ம இந்த 4Yயை மைனஸாக எடுக்கணும். Aயில் 2 அலகையும் அதாவது எக்ஸ் 2 × X, Cயில் 5 அலகையும் விற்கிறார். இந்த விற்கிறத நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கிறோம். அப்போ சமன்பாடு எப்படி அமையுதுன்னு பார்த்தீங்கன்னா 2x. அப்போ Aயில் 2 அலகு, அதே மாதிரி Bயில் 4 அலகுகள் வாங்கி அப்போ -4y, Cயில் 5 அலகுகள் விற்க அப்போ 5z. இப்படி விற்கிறதுனால அவருக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கிது? 15,000 ரூபா லாபம் கிடைக்கிது. இதுதான் சமன்பாடு. அப்போ அதே மாதிரி ரெண்டாவது சமன்பாடை யோசிங்க. Q என்பவர் Cயில் 2 அலகுகள் வாங்கி, அப்போ Cயை நம்ம நெகட்டிவில் போடணும். Aயும் Bயும் ப்ளஸில், அப்போ Xும் Yயும் ப்ளஸில். அப்போ என்ன எழுதுகிறோம் பார்த்தீங்கன்னா 3x ப்ளஸ் 1y மைனஸ் 2z இஸ் ஈக்குவல். இப்படி விற்கிறனால அவருக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கிது? 1000 ரூபா லாபம் கிடைக்கிது. இது சமன்பாடு 2. மூன்றாவது சமன்பாடு பாருங்கள். R என்பவர் என்ன செய்கிறாரு? Aயில் ஒரு அலகை வாங்கி, அப்போ A நெகட்டிவ், Bயில் 3ஐயும் Cயில் ஒரு அலகையும் விற்கிறார். அப்போ A நெகட்டிவ், அப்போ ஒரு அலகு, அப்போ ஒரு எக்ஸ் நெகட்டிவில் இருக்குது, மைனஸ் எக்ஸு. Bயில் 3 அலகை விற்கிறார், அப்போ ப்ளஸ் 3y. Cயில் ஒரு அலகை விற்கிறார், ப்ளஸ் z. இப்படி விற்கிறதுனால அவர் கிடைக்கிற லாபம் பார்த்தீங்கன்னா 4,000 ரூபாய். இது மூன்றாவது சமன்பாடு. இப்போ இந்த சமன்பாட்டு தொகுப்பை தான் நம்ம அணிகளாக மாற்றுறோம். அப்போ கெழுக்கள் எழுதுகிறேன், கவனிங்க. அப்போ 2 -4 5, அது மாதிரி 3 1 -2 -1 3 1. அதே மாதிரி மாறிகளுடைய அணி எழுதுகிறேன், எக்ஸு Y, Z. இதை நிரல் அணியாக தான் எழுதணும். அது மாதிரி மாறிலிகள் கான்ஸ்டன்ட் 15,000 1000 4000 இதையும் நிரல் அணியாக எழுதிக்கிறோம். இப்போ இது என்ன வடிவத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா AX = B அப்படின்ற வடிவத்தில் இருக்குது. அப்போ எக்ஸ் வேணும்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? A இன்வர்ஸ் B கண்டுபிடிக்கணும். அப்போ A இன்வர்ஸ் வேணும்னா அதுக்குரிய ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா 1/det of A into adjoint of A. அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் A எப்படி கண்டுபிடிக்கிறது பாருங்கள். முதல் நிறையை வச்சு நம்ம கணக்கு செய்கிறோம். அப்போ 2 × அதோடைய இணைக்காரணி. அப்போ 2 × இணைக்காரணி எப்படி கண்டுபிடிக்கிறது? அது இருக்கக்கூடிய நிறையையும் அது இருக்கக்கூடிய நிரலையை விட்டுருங்க. 1 -6 வருது, அப்போ +6 1 6 7. இந்த உறுப்பு எடுக்கும்போது குறி மாற்றியிருப்போம். இணைக்காரணி இதுக்கு மைனஸ், அதனால -4 அதை நம்ம +4 எடுப்போம். அப்போ +4 × அது இருக்கக்கூடிய நிறையையும் அது இருக்கக்கூடிய நிரலையும் விட்டிங்கன்னா 3 -2 -1 1. அப்போ 3 பெருக்கும்போது +2 வந்தால் -2 போடுறீங்க. 3 -2 1.
ப்ளஸ் 5 இன்ட்டு இதை அப்படியே எடுத்துக்குவோம். அது இருக்கக்கூடிய நிறையையும் அதுக்கு நிரலை விட்டிங்கன்னா 9 + 1 10. அப்போ இதை கூட்டி கழிச்சா என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 + 4 + 50. அப்போ 50 18 68 தான் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ விச் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. தேர்ஃபோர் ஏ இன்வர்ஸ்க்கான இயலும். இப்போ அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி 2 3 1 மெத்தடில் செய்வோம். அப்போ கவனிங்க, முதல் செகண்ட் காலம், அப்புறம் தேர்ட் காலம், அதுக்கப்புறம் ஃபஸ்ட் காலம். செகண்ட் காலம் எடுக்கிறோம், அதுலேயும் 2 3 1, அதாவது 1 3 -4 அதை நிறையாக எழுதுறீங்க. அப்போது 1 3 -4. இப்போ தேர்ட் காலமில் 2 3 1 -2 1 5 அதை வந்து நிறையா எழுதுங்க. -2 1 5. அடுத்து ஃபஸ்ட் காலம் போங்க, அங்கே 2 3 1 3 -1 2 அதை நிறையா எழுதுங்க. 3 -1 2. இப்போ இந்த ஃபஸ்ட்டு ரோவை காப்பி பண்ணி கீழே பேஸ்ட் பண்ணுங்கள். 1 3 -4. ஃபஸ்ட்டு காலத்தை காப்பி பண்ணி லாஸ்ட்டில் பேஸ்ட் பண்ணுங்கள். 1 -2 3 1. ஸோ இப்படி எழுதிட்டிங்கன்னா நமக்கு அட்ஜாயின் நேராக எழுதிடலாம். அப்போது 1 -6 வந்தால் +6 1 6 7 15 + 4 19 8 -5 3 2 -3 -1 2 இது +5 அதனால் 7 15 இது +4 அப்போ 19 9 + 1 10 4 -6 -2 2 + 12 14. இதுதான் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. அப்போ தேர்ஃபோர் x இஸ் ஈக்குவல் டு நமக்கு ஏ இன்வர்ஸ் பி வேணும் அப்படின்னா 1/டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு பி, அதாவது 15000 இப்போ இதை எப்படி பெருக்கிறதுன்னு பாருங்கள். அப்போ x இஸ் ஈக்குவல் டு 1/68 வச்சுக்கிடுவோம். நல்லா கவனிங்க, இந்த நிறையோட கொண்டு போய் இந்த நிரலை பெருக்கிறீங்க. அப்போது 7 × 15000, 15ஐயும் 7ஐயும் பெருக்குனா நமக்கு 105ன்னு தெரியும். அப்போ 105 போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன செய்கிறேன்னா 3 0 சேர்க்குறேன். அடுத்து 19ஐயும் 1000ஐயும் பெருக்குனா 19000 ப்ளஸ் ஒரு 19000 ப்ளஸ் 3 × 4000 12000. இப்போ இரண்டாவது நிறையை வச்சு பெருக்குங்க. -1 × 15000 அப்போ -15000 ப்ளஸ் 7 × 1000 7000 ப்ளஸ் 19 × 4000. இப்போ 20 நாளாக 80னா 19 நாளாக 76. அதனால் இது வந்து எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 76000. மூன்றாவது நிறை முதல் நிரல், அதாவது 10 × 15000. 10ஐயும் 15ஐயும் பெருக்கினாலே நமக்கு வந்து 150. அதோடு என்ன சேர்க்குறோம், ஒரு 3 0 சேர்க்குறோம். அப்போ 1,50,000 -2 × 1000 -2000 ப்ளஸ் 14 × 4000. 15 நாங்கள் 60னா 14 நாளாக 56. அப்போ அதை பெருக்குனிங்கன்னா உங்களுக்கு 56000. இப்போ இதை கூட்டி கழிச்சா என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். x is equal to 1/68 × 1,36,000. எப்படி வரும் பாருங்கள், 1,05,000தோட 19,000 கூட்டுறோம். அப்போ 1,24,000. 1,24,000தோட ஒரு 12,000 கூட்டினா 1,36,000. அடுத்தது பாருங்கள், -15,000 + 7,000. அப்போ அது ஒரு -8000. 76,000ல் 8000 போச்சுன்னா 68,000. அப்போ இங்கே என்ன வரப்போகுது, 68,000. அடுத்த நிறை பாருங்கள். ஸோ 1,50,000 இதில் கழிச்சிங்கன்னா 54,000. 1,50,000த்தையும் அதோட ஒரு 54,000த்தையும் கூட்டிங்கன்னா நமக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 2,04,000. இப்போ இதை 68ஆல் 1/68 கொண்டு போய் ஒன்னோடையும் பெருக்குனின்னு நமக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா கவனிங்க, 68 × 2 136. அப்போ இதை வகுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2000 கிடைக்கும். அது மாதிரி
68,000 பை 68 போட்டிங்கன்னா அது நமக்கு தெரியும் 1000. இந்த 204 பாருங்கள், 204 பை 68 3. ஏன்னா பெருக்கி பாருங்கள், 68 3ஆல் பெருக்கி பாருங்கள், 3 24, மீதி 2, 6 3 18, 2 20, அப்போ 204. அப்போ இதை வகுத்தா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா 3000 வரும். அப்போது கேபிட்டல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த அணினா நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸு வந்து 2000, ஒய் வந்து 1000, இசட் வந்து 3000. அதாவது ஏன்ற பொருளுடைய ஒரு அலகின் விலை 2000, பின்ற பொருள் ஒரு அலகினுடைய விலை 1000, சின்ற பொருள் ஒரு அலகினுடைய விலை 3000. அதை எடுத்துறதுன்னா இன்னும் நல்லது. நன்றி.